ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை உங்களோடு கூட இருப்பதை குறித்து நான் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி யோவான் எழுதின நற்செய்தி, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் முடிய யாராகிலும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி பிழை இல்லாமல் வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலினருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாக வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாக இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த வேத வசனத்துக்கு நேராக நம்ம கண்களை திருப்புவோம். சிந்தையை சிதற விடாதபடி கடவுளுடைய வார்த்தையை இன்றைக்கு இந்த பகுதியினுடைய அநேக முறை நீங்கள் வாசித்திருக்கக்கூடும், கேட்டிருக்கக்கூடும். ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது அதில் ஒரு புதுமையை கடவுள் நமக்கு தருவார். அதில் ஒரு மறைந்திருக்கிற மறைபொருள் ரகசியத்தை, அதில் மறைந்திருக்கிற சத்தியத்தை கர்த்தர் இந்த காலவெளியில் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். இந்த பகுதிக்கு நான் நேற்று இரவு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை ஒரு தலைப்பு வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அப்போது ஆண்டவர் எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தா. அது என்னென்னா, தேடி வந்து விசாரித்து சுகமாக்கும் கடவுள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அப்படிப்பட்ட கடவுள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவளாக இருக்கலாம். ஒருவேளை இந்த ஆலயத்தில் வராமல் ஒளிபெருக்க மூலமாக உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் மன வேதனையோடு வந்திருக்கலாம். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நீங்கள் படுகிற வேதனை, நீங்கள் அனுபவிக்கிற அந்த உபத்திரவம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, உள்ளத்தில் இருக்கிற வேதனை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒருவர் உன்னை தேடி வருகிறார், உன்னை விசாரிக்க வருகிறார், உன்னை தொட விரும்புகிறார், உன்னை குணமாக்க விரும்புகிறார், உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்புகிற அந்த கடவுள் தன்னுடைய நிலையெல்லாம் விட்டு மனிதர்களை தேடி வந்து விசாரித்து சுகமாக்குகிற கடவுள். அல்லேலூயா. இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். அங்கே 2ஆம் வசனம், எபிரேய பாஷையில் பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. எருசலேமின் ஆட்டு வாசலிலே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். இங்கே பெதஸ்தா, எபிரேய பாஷையில் பெதஸ்தா என்று சொல்லக்கூடியதான ஒரு குளம் அந்த எருசலேமின் அருகாமையில் அங்கே இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த எபிரேய பாஷையில் ஒரு வார்த்தைக்கு 2 விதமான பொருள் கொண்ட அர்த்தத்தை சொல்லப்படுகிறது. அது பெதஸ்தான்றதுக்கு உண்மையான பொருள் தெரிஞ்சுக்கிட்டால் அப்படிப்பட்ட பேரே வைக்க மாட்டாங்க. ஒன்று பெட்சதா, இன்னொன்று பெதஸ்தா.
பெத்சதா என்பதற்கு கிருபை, இரக்கம் என்று பொருள். பெதஸ்தா என்பதற்கு இழிவு, அவமானம், நிந்தை என்பது பொருள். இங்கே இந்த இடத்துல ஒரு மனிதன் எத்தனை வருஷமா, 5ஆம் வசனம், எத்தனை வருஷமா இருக்கிறா? 38 வருஷமா அந்த குளத்தண்டையில் இருக்கிறான். அப்போ அவன் காத்து கொண்டிருக்கிறான். எதற்காக காத்து கொண்டிருக்கிறான்? 38 வருஷமா. ஆனால் ஒரு நாள் இந்த தேடி வந்து விசாரித்து சுகம் தருகிற கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவன் அநேக வருஷமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து, அவனுடைய நிலையை இயேசு அறிந்திருக்கிறார். அவனை தேடி வருகிறார். இப்போ அவன் எதை நம்பி இருக்கிறான்னு சொன்னால், அந்த சமயத்தில் ஒரு தேவ தூதன் திடீர் என்று சொல்லி என்ன பண்ணுவானா, அந்த வசனத்தை வாசிப்போம். சில சமயங்களில், எப்படி? சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சுஸ்தமாவான் அப்படின்னு இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் அது உண்மை அல்ல. அந்த நாட்களில் அந்த வசனம் மாத்திரம், அவன் அந்த தேவதூதன் ஒருவன் வருவான், ஒரு கலக்குவான். யார் முதல்ல போய் காலை வைக்கிறாங்களோ எப்பேற்பட்ட வியாதிஸ்தன் என்ன ஆயிடுவான். ஆனால் பரலோகத்தின் தேவன் அப்படி தூதர்களை யாராவது அனுப்புனாரா? அது என்ன, ஒரு கலக்கு, நீ போகிற அந்த குளத்தை என்ன பண்ணு, ஒரு கலக்கிற, எப்போவாவது ஒரு முறை போகிற கலக்கிற. அப்போது யார் போட்டி போட்டு முந்தி போய் காலை வைக்கிறாங்களோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனான்னு என்ன பண்ணுவான், சுகமாக. ஆனால் அது உண்மை அல்ல. அது எப்படின்னா, 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு தீர்க்கதரிசியை அழிப்பதற்கு சாத்தான் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி தீர்க்கதரிசனத்தை சொல்ல வச்சு தீர்க்கதரிசியை சாவச்சிட்டான். சொன்னதே திருப்பி சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லதே சொல்லுமா. கிளி பிள்ளைகள். பிரதர் வேணுகோபால் வரும்போது அவராது பரவாயில்ல, நான் ஆரம்பத்தில் கிட்டவே வரமாட்டேன். எங்கள் பாஸ்டர், நான் ஹைட்டாக யார் இருக்கிறா அவங்க பின்னால் போய் உட்காந்துருவேன். தொடப்பு எடுத்து பெருக்க சொல்லுங்கள் பாஸ்டர், பெருக்கிறேன். பேங்க்கில் போய் பணம் கட்ட சொல்லுங்கள், கட்டிடுறேன். வீட்டில் கூட ஒரு வேலை செய்ய மாட்டேன். ஆனால் சர்ச்சில் டாய்லெட் க்ளீன் பண்ண சொல்லுங்கள், பண்ணுறேன். சைக்கிள் பெடையில் எட்டலாம் கூட பரவாயில்ல, பின்னால் உட்கார வச்சு முன்னால் கம்பியில் உட்கார வச்சது எத்தனை போய் விட்டுருவேன். பாஸ்டர் பின்னால் ஏறத்துக்குள்ளே பஸ்ஸில் நான் முன்னால் ஏறி டிக்கெட் எடுத்துருவேன். அவர் வாங்குறதுக்குள்ளே பாஸ்டர் நான் எடுத்துட்டேன். இப்படி எல்லாம் செய்வேன். ஆனால் இந்த சாட்சி சொல்லணும், இந்த பாட்டு பாடணும், ஒரு சங்கீத தியானம் எடு அப்படின்னா என்னை விட ஹைட்டாக இருக்கிற ஆள் யாரோ பராக்கிரமா கீஸ் மாதிரி அங்கே போய் பின்னால் உட்காந்துப்பேன், பயப்படுவேன். அந்த நிலையை நான் பார்க்கும்போது என்னை விட வேணுகோபால் ரொம்ப சூப்பர், கரங்களை தெரியும் அடிச்சு தள்ளிட்டார். சூப்பராக நான் என்ஜாய் பண்ணேன். அப்போ என்னுடைய அனுபவத்தை ஆரம்ப கட்ட நிலையை அப்படி தான் எல்லாரும் எழும்பணும், உற்சாகம் பண்ணணும், எல்லாரும் ஆண்டோடைய கிருபையில் வளரணும். அப்போது வேணுகோபால் பார்க்கும்போது ரொம்ப நேர்த்தியாக அந்த கிரியைகளை பற்றி பாசு குத்தினேக்கிற சாட்சி சொல்லு. ஏன்னா முதல்ல நம்ம விலாசத்தை சொல்லணும்ல, அவர் சாட்சி சொல்லுவார். நான் அந்த சாட்சியை என்ஜாய் பண்ணலாம், பிரசங்கத்தில் யாருக்காவது சொல்லலான்னு யோசித்தேன். இன்று மாலை கூட்டம் இருக்குது, தொடர்ச்சியாக ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் டேட்டு கொடுத்துருக்குறேன், ஓடிக்கிட்டே இருக்கிறேன். நேற்று ஒரு மாலை கூட்டம் முடிச்சுட்டு இரவு 1 மணிக்கு தான் படுத்தேன். ஆகவே 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் அந்த 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா வாசிங்க. அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். பார்த்தீங்களா, உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். தூதன் சொன்னானா? ஆனா இவர் விட்ட புருடா என்ன?
அதை இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவர் நீ தான் அனுப்பினீரா? ஜெபம் பண்ணி என்ன பண்ணல? கேட்கல. அப்போ சாத்தான் ஒரு பொய்யான தீர்க்கதரிசி அனுப்பி உண்மையான தீர்க்கதரிசி சொல்ல வச்ச தீர்க்கதரிசி காலி பண்ணிட்டான். அவன் விட்டாம்பார் ஒரு புருடா. தேவதூதன் சொன்னான்னா இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? நம்பிடுறாங்க. அதை முட்டி போட்டு கடவுள்கிட்ட என்ன பண்ணுறது இல்லை, சொல்கிறது இல்லை, கேட்கறது இல்லை. ஆண்டவரே நீ தான் சொன்னீரா? கேட்குறதே இல்லை. மனோவை கேட்பார் பாருங்க. தேவதூதன் வருவார், அவர் ஒய்ஃபுக்கிட்ட பேசுவார். என்ன ஏன் பொம்பளை தனியாக இருக்கும்போது மட்டும் பேசுனேன், உங்ககிட்ட வந்த கடவுள் வர சொல்லுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கிளாப் பண்ண மாட்டீங்களா? அந்த கடவுள் எங்கிட்ட வர சொல்லு. அப்புறமா தான் ஆண்டவரே. இன்றைக்கி ஒரு தெளிவு இல்லாதபடினா இந்த 38 வருஷமாக அந்த குலத்தண்டியில் கிடக்கும்போது சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் இறங்கி என்ன பண்ணுவாராம்? ஒரு கலக்குவார். யாராக இருந்தாலும் எப்பேற்பட்டவன முந்தி. அப்போ என்ன பண்ணுறாங்க? முண்டி அடிச்சுக்கிட்டு சில பேர் என்ன பண்ணா குளத்திலே காலையே விட்டுன்னு உட்காந்துங்கிறான். ஏன்னா எந்திரிச்சு போகிறதுக்குள்ளே எப்போ வருவான்னு தெரியும். வந்தார்னா அப்படி கால் விட்டு டட்டால் நான் தான் முதல்ல போயிடுவேன். ஆனால் விசாரித்து ஆராய்ஞ்சு பார்த்த உண்மை, எத்தனை வியாதிஸ்தம் சுகமானான்னு கணக்கெடுத்த சர்வே ஒரு ஆளும் இல்லை. ஹல்லேலூயா. என்னைக்கியா வந்து இறங்கினா அப்படின்னா, நேற்று நைட்டே தேவதூதன் வந்து போயிட்டான். அப்படியா? ஐயோ எனக்கு தெரியாமல் போச்சே. இப்படியே தான் இருந்ததே ஒழிய ஒரு நாளும் தேவதூதன் அந்த குளத்தில் என்ன பண்ணல, இறங்கவும் இல்லை, அப்படி யாரும் சுகமாகவும் இல்லை. இது என்னன்னா, அங்கே எப்படி தூதன் சொன்னா பொய் சொன்னான்னு இங்கேயும் ஒரு புருடா. இப்படி சில வதந்திகளை நம்பி, மூட நம்பிக்கைகளை நம்பி, ஒரு குறிப்பிட்ட இடம் தான் இதை நம்பி சில பேர் மக்கள் கூட ஆரம்பித்தாங்க. அந்த மாய்மாலத்தை, அந்த மூட நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படி அந்த பெதஸ்தா என்பதற்கு அவனுடைய ஒன்று கிருபை, இரக்கம் என்பது பொருள். அதற்கு ஆப்போசிட்டான பொருள் நிந்தை, இழிவு, அவமானம். இவன் எத்தனை வருஷமா அங்கே உட்காந்துட்டு இருக்கிறான். இயேசு என்ன பண்ணார்? வந்து முதல்ல அவனை ஒரு பார்வை பார்த்தாருங்க. அவ்வளோதான். நாம் மக்களை பார்க்கறதே இல்லை. சர்ச்சுக்கு வந்தால் நல்லா எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்கள் கண்ணு பார்க்கட்டும். கிறிஸ்து பார்த்தா மாதிரி பாருங்க. கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே அந்த சிந்தை வேணும். கிறிஸ்து பார்த்தா மாதிரி பாருங்க. கிறிஸ்து பேசின மாதிரி பேசுங்க. கிறிஸ்து செய்ததை செய்யுங்க. கிறிஸ்து சொன்னதை சொல்லுங்க. நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அவருக்கு சொன்னதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக தான் என்ன பண்ணுவோம்? சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசர் ஆக்கிறதே கிடையாது. எடுத்தவனே ஏதாவது ஒரு குளத்தில் கொண்டு போய் ஒரு முக்கு குரு என்ன சொன்னார், எதை சொன்னாருன்னு கூட செய்யறதில்ல. இப்போ ஞானசானம் கொடுத்து சீசராக போறியா, சீசராகி ஞானசானம் கொடுக்க போறியா? முதல்ல கோணம் அவுட்டு. இவங்களெல்லாம் ஒரு நாள் நான் கொடுத்த என் ஜனத்துக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு ஒரு நாள் நியாயம் தீர்க்க போகிறார். ஒரு அலையில் சொல்ல மாட்டீங்களே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. மக்களுக்கு கரெக்டாக சொன்னீங்கன்னா தப்பிச்சிங்க. உங்களை நம்பி என் ஜனத்தை ஒப்படைச்சினேன், அவங்களுக்கு நீ என்ன சொன்ன? நான் சொன்னதை சொன்னியா? நான் எதை சொன்னனோ அதை சொன்னியா? நான் பார்த்த மாதிரி பார்க்குறியா? என்னுடைய சிந்தை மாதிரி இருக்கா? மக்களை நேசிக்கிறோமா? அப்போ அவனை யாருமே கண்டுக்கலை. அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஆண்டவரே நான் போகிறதுக்குள்ள வேறொருத்தன் என்ன பண்ணுறான், எனக்கு முந்தி போயிருக்கிறான். என்னை தூக்கிட்டு போய் விட எனக்கு பின்னால் வந்தவெல்லாம் முன்னேறி போயிட்டே இருக்கிறான். நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னா அந்த பொய்யான வதந்தியை நம்பி நிறைய பேர் அங்கே இருக்கிறார்கள். அதற்கு உண்மையான பொருள் காரணம் என்னன்னு சொன்னால் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6-8 வரை தாவீது இந்த எப்ரோனில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். அந்த இஸ்ரவேலில் இப்போது இஸ்ரேலுடைய பிரதமர் மதிப்புக்குரிய பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்கள். அதே இஸ்ரவேலில் இந்த தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள்.
அப்போ எல்லாம் அங்கங்கே சிதறி அங்கங்கே அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுக்கு ராஜாவாக இருந்தாங்க. ஆனால் இந்த தாவீது மிகவும் பிரயாசப்பட்டு சிதறி கிடக்கிற அங்கங்கே இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்த்து நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கலான்னு பாடுபட்டு அங்கே ராஜாவாக. அப்படி இருக்கும்போது 5ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா 8 வரை ஒரு சம்பவம் வாசிப்போம். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். சரி. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எவன் சாலகத்தின் வழியாக அங்கதான் நிதானமா நீங்க கவனிச்சு படிச்சீங்கன்னா, எவன் சாலகத்தின் வழியாக ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும். யாரை பகைக்கிற? தாவீதின் ஆத்துமாவை பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறிய அடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடரும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு. ஆமா, நீங்க இந்த பைபிள் இப்படிலாம் படிக்கும்போது திரு விவிலியத்தை போய் பார்த்தீங்கன்னா, நாம இந்த மாதிரி ஆட்களை மனம் புண்படும்படி குருடன் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நீங்க கொஞ்சம் மாற்றி பார்வை இல்லாதவர் அல்லது உடல் ஊனமுற்றவர், திமிர்வாதக்காரன் சொல்லக்கூடாது, முடக்குவாதமுற்றவர், சுகமில்லாதவர், நோயுற்றவர், பார்வையற்றவர், இப்படித்தான் சொல்லணுமே ஒழிய நீங்கள் குருட, திமிர்வாதக்கார் இப்படி இந்த சொற்றொடரை என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு காரணம் மொழிபெயர்க்க வரும்போது அந்த பாப்பாங்க பண்ண வேலை. அல்ல சொல்ல மாட்டீங்களே, அபிஷ்டு தீட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணி விட்ட அந்த வார்த்தை பாப்பான் பண்ண வேலை. ஆனால் நாகமான ஒரு குஷ்டரோகி இருந்தால் அவன் நல்லா ஆயிட்டு, அவனை மட்டும் என்னன்னு சொல்ல, தீட்டுன்னு சொல்லலை. இப்படி சமுதாயத்தில் புறக்கணிக்கிறார்கள். ஒரு கூட்ட மக்களை ஓரங்கட்ட ஆரம்பித்தார்கள். அந்த எருசலேம் தேவாலயத்தில் அந்த நாட்களில் இப்போ இயேசு அவர் பிறக்கத்துக்கு முன்னால இருந்து ஒருத்தர் உட்காந்துக்கிறான். அவருக்கே 33 ஆண்டு தான், ஆனால் இவனுக்கு எத்தனை வருஷம்? அப்போ பாருங்க, கிறிஸ்து அவடப்பா இன்னுமா உட்காந்துக்கிறான். நான் பிறக்கத்துலேருந்தே வந்துக்கிறானப்பா. ஒரு கன்னிகை கர்ப்பவதியார் குமாரனை அதுக்கு முன்னாலே வருஷத்துலேருந்து கூட்டிங்கன்னா இத்தனை வருஷமாக உட்காந்துக்கிறான் பாருங்க. ஆனால் அங்கே இருக்கிற தேவாலயத்து ஆட்கள் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கோயிலை அலங்கரிக்க பண்ணுறதும் அப்படி கழுத்தை உடஞ்சிற மாதிரி பார்த்தா எங்கள் கோயில் தான் உலகத்திலே பெருசு அப்படின்னு தங்க முலாமெல்லாம் பூசப்பட்டு அந்த சூரிய ஒளி கதிர் அடிச்சதுன்னா அப்படியே தலையே அப்படியே சுத்தம், அப்படி பார்க்கும். அந்த ஒளி கதிர் அடிக்கும்போது சும்மா எப்படி மின்னும் சொல்ல மாட்டேன். அதான் மெட்ராஸ் பாஷ். தகன்னு மின்னும். இரவு நேரத்தில் அந்த நிலவு வெளிச்சம் பட்டா அந்த பகுதி முழுவதும் எப்படி இருக்கும் அப்படி. அதனால் அதில் வாசம் பண்ணுறாரா, கடவுள் இருக்கிறா, அவருக்கு பிரியமான அதெல்லாம் கிடையாது. அக்காலத்தில் அந்த தேவாலயத்தில் கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, கோயிலுக்கு வர மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அங்கே யார் எப்படி இருப்பாங்க அது முக்கியம் இல்லை. அங்கே உட்காந்துட்டு ஆசாரியம் ஒருத்தர் தான் என்ன பண்ணோம், திரைச்சியில் இருக்கும். இவர் உட்காந்து காணிக்கையெல்லாம் வாங்கிட்டு கடவுள் என்ன பண்ணுவார், இந்த பலிகள்லாம் வாங்கிட்டு இவர் உட்காரு. இவரை தவிர வேறு யாரும் என்ன பண்ண முடியாது. அடுத்தது ஜீசஸ் அந்த திரைச்சிலையை கிழிக்கக்கூடிய பிரதான ஆசாரியம் வர போகிறார். கரங்களை தட்டி ஆமென். நாம் எல்லாரும் கிருபாசன தண்டையில் தைரியமாய்
எல்லாரும் சேரக்கூடிய ஸ்லாக்கியம். அதனால தான் இன்றைக்கி வேணுகோபால் இந்த கிருபாசனத்தை தைரியமாக வர காரணம். எபிரேயர் 3:1 நாம் அறிக்கையிடுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய இயேசு கிறிஸ்துவை 3:1 கவனித்து பாருங்கள். 3:1 எபிரேயர் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, ஹோலி பிரதர்ஸ், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கவனிக்கிறதே இல்லை. அவர்தான் இயேசுதான் ஆளினால் அழகு ராஜா, அவர்தான் அப்போஸ்தலர், அவர்தான் தீர்க்கதரிசி, அவர்தான் சுவிசேஷகர், அவர்தான் மெய்ப்பன், அவர்தான் ஒளி, அவர்தான் திராட்சை, அவர்தான் சிநேகிதர், அவர்தான் எல்லாம் ஆளினால் அழகு ராஜா. கரங்களை தட்டி அவரை பிடிச்சிட்டிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கை சூப்பர் ஆகிடும். அல்லேலூயா. அவரை கவனிக்கிறது இல்லை. அவர் தான் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான. அடுத்தது அவர் மகா சத்தமாக கூப்பிட்டு அந்த பிரதான ஆசாரியர் யாரும் வர முடியாத கோவில் இருக்கு, ஆனால் ஒருத்தனுக்கு என்ன இல்லை, சுகம் இல்லை. பலி வாங்குறாங்க, கடவுள் பேரை சொல்லிட்டு எல்லாம் வாங்கி தின்னு கொளுத்து மத போதகராக தான் இருந்தாங்களே ஒழிய உண்மையாக கடவுளுடைய மக்களா தெய்வ பயம் இல்லை. ஆகவே அங்கே இருந்த கடவுள் என்ன பண்ணுறாரு, மாம்சத்தில் வெளிப்பட்டு இவர் இங்கே இருக்கிறவங்களாம் சுகமாகிட்டே இருக்கிறார். ஒரு அழியில் சொல்ல மாட்டீங்களே, அங்கே உட்காந்து எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் வாங்கி தின்னு, ஆனால் ஒருத்தரும் என்ன பண்ணுறதில்ல. அங்கே இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நாசிரத்துன்னு வந்தவர் தேடி வந்து விசாரித்து என்ன பண்ணுறாரு, அந்த காணிக்க கூட எனக்கு கொடுக்காதரா, அங்கே ஒருத்தன் உட்காந்துக்கிறான் இப்போ ஆசாரியான், அவனுக்கு கொடுத்துரு. எப்படி சொன்னார், மத்தேயு 8 நீ போய் உன்னை யாருக்கு காட்டு, அதுக்குன்னே உட்காந்துக்கிறான் பாவம். அவங்ககிட்ட எனக்கு கொடுக்காத, அவங்ககிட்ட கொடுத்துரு. இந்த கன்று கொட்டி இதெல்லாம் அங்கே பிரியாணி அடிச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு. இப்போ கரங்களை தேடி நான் அதை கேட்கல. இப்படி புரட்சி பண்ண ஆரம்பித்தார். அப்போ தாவீது ஆத்துமா பகைக்கிற அந்த சப்பானி குருடர்களை தேவாலயத்துக்குள்ளே வரவிடாமல் ஒரு சட்டம். இது காரணமே தாவீது தான். சில வேளை எல்லாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றவில்லை. சில வேளை சாத்தானுக்குள் அந்த தாவீதுக்குள்ள சாத்தான் புகுந்து தன்னுடைய சொந்த விருப்பம் நிறைவேறும்படி எப்பேற்பட்ட பாவத்தை செய்ய துணிகரமுடையவராய் தாவீது சில வேளையில் காணப்பட்டார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை அனுப்பி உணர்த்துவர், தன்னை தாழ்த்தி கடவுள் தருகிற தண்டனையை பெறவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் தன்னை தாழ்த்தக்கூடிய மனப்பக்குவம் கிருபை நிறைந்தவராக இருந்தார். கரங்களை தட்டி. ஆகவே தான் அந்த கிருபையினால் அவர் காப்பாற்றப்பட்டார். நான் தானே பாவம் செஞ்சேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது. 2 நாளாகம் 21:1 தாவீது ஜனத்தை தொகையிடுவதற்கு சாத்தா என்ன பண்ணனா, பசுத்தாவியாவில் யார் ஏவுறது கண்டுபிடிக்கணும். பசுத்தாவி ஏவுதான் பேசுகிறாரா, தங்கள் ஆவியின் ஏவுதலை பின்பற்ற மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. அவங்க ஆவியிலே பேசுகிறாங்களா கண்டுபிடிக்கணும். தேவனுடைய மனுஷன் தேறினவனா, வேத வாக்கியங்களா தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த பைபிளுக்கு ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி அந்த ஆசிரியர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. தேவனுடைய மனிதர்களாம் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். தேவாலயத்தில் சிமியோன் என்று ஒருத்தர் வந்திருந்தார். அவர் மேலே பசுத்த ஆவியானவர் இருந்தார். லூக்கா 2:27 அவன் ஆவியின் ஏவுதலினாலே எங்க வந்திருந்தாரு, போ ஆலயத்துக்கு போ, ஆலயத்துக்கு போ, ஆலயத்துக்கு ஏவுவார். இப்போ நீங்களா வரல, உங்களை யார் ஏவி இருக்காரு? ஆமாம், ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி ஏதாவது வீட்டில் இருந்துருக்கலாம். மற்றவங்களாம் வேலை இல்லை, உங்களுக்கெல்லாம் ரொம்ப மற்றவங்களாம் பிஸி, இவ்வளோ பேருக்கு. அப்படி இல்லை, ஆவியான வேகமாக வேலையை முடிச்சுட்டு செய்ய வேண்டிய கடமை, பஸ்ஸு பிடிக்கு எப்படியோ வந்திருப்பீங்க, எவ்வளோ தூரத்துக்கு வந்திருப்பீங்க, பல நிலையில் வந்திருப்பீங்க. ஆண்டு சொன்ன சில தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. மக்களுடைய மனநிலையை இயேசு அறிந்தார். சிலர் பட்னியாக வந்துடும், சோர்வாக இருப்பாங்க, தூரத்து சில கால்நடையாக
இயேசு வரத்துக்கு முன்னால் நடந்து வந்து முன்னே இடம் பிடிச்சிட்டான். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு வரிசையில் இந்த பரிசேயர், இந்த ஆயக்காரர், இந்த பிரதான ஆசிரியர் எப்பவுமே முன் சீட்டில் ஒரு 10 பேர் வந்து உட்காந்து குற்றம் கண்டுபிடித்துன்னு ஒரு கும்பல் என்ன பண்ணோம். அவருக்கு செட் ஆகாது. அப்படி இந்த தொண்டை வரைக்கும் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் வாயை திறந்து சொல்லலை, இந்த தொண்டை வரைக்கும் வருது. உடனே கண்டுபிடிச்சிட்டார். உங்கள் இருதயங்களில் நீங்கள் இப்படி, மார்க்கு 2ஆம் அதிகாரம் 6-7 உங்கள் இருதயம் அப்படி கேட்கறதுக்குள்ளே தலைவர் டப்புன்னு போட்டார். இந்த மாதிரி குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சாமியே வரம் கொடுத்தா கூட பூசாரி விட மாட்டான். நான் கோவில் பூசாரி இருக்கும்போது ஓம் கொண்டாய நமக, ₹1 கொண்டாய நமக, இல்லைன்னா விட மாட்டேன். அப்படியே ஸ்ரீனிவாசனை ஆண்டவனுக்கு லாசரஸாக மாற்றி என்னையும் தேடி வந்து என்னையும் விசாரித்து சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட இந்த மாதிரி ஆளெல்லாம் ரிஜெக்டட். தேவாலயத்துக்குள்ளே வரக்கூடாது. குள்ளன், பூ விழுந்த கண், இன்னும் நிறைய இருக்குது லிஸ்ட்டு. இவங்களாம் தேவாலயத்தில் என்ன பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த குருடர்கள், தாவீதின் ஆத்துமா பகைக்கிற அப்படி ஒரு சட்டம் போட்டோன்னா குருடர்கள்லாம் அவங்களெல்லாம் என்ன பண்ண ஆலயத்துக்கே வரக்கூடாது. அதனால தான் ஆலயத்துக்கு வரக்கூடாது. வீட்டிலே குருடர் சப்பானிகள். ஆனால் இயேசு என்ன பண்ணார், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 14 இவங்க எல்லாரையும் ஓரங்கட்டி ஆலயத்துக்கு வர முடியாதபடி, அப்படியும் ஆலயத்தில் இருக்க யாருக்கும் சுகமே கிடையாது. கோவிலை முக்கியப்படுத்தி மக்கள் மேலே முக்கியம் இல்லாமல் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மனவேதனையோடு நோயுற்று வந்திருக்கிற திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகள், விதவைகள் பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணி, அப்புறம் சொல்ல மாட்டேல பாதி வசனம் நீங்கள் முடிக்கணும். அப்புறம் விதவைகள் வீடுகளை பட்சித்து எவ்வளோ சுரண்டணுமோ, ஆனால் ஜபம் மட்டும் எப்படி இருக்குது. சுகமாக்குதல் என்பது குணமாக்குதல் இணைஞ்சிருக்கு. இன்றைக்கி எல்லாம் ஹீலிங், ஒன்று சுகமன்று தான் வச்சுருக்கிறாங்களே ஒழிய, சுகமாகறாங்களே ஒழிய, ஆனால் இன்னும் அயோக்கியத்தனம் போக மாட்டேங்குது. சுகம் பெற்றுக்கொள்கிறார்கள், இன்னும் பல முல்லை மாதிரித்தனம் போக மாட்டேங்குது. விட வேண்டிய ஒரு வந்தார் என்கிட்ட, பாருங்கள், வாயெல்லாம் புண்ணு, வயிற்று வலின்னு துடிச்சார். எல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை கொஞ்சம் உற்றுப்பார், அவனுக்கு ஒரு ஆலோசனை என்னன்னு, இது என்ன ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? அப்புறம் ஆமாம் சாமி, பான் பராக்கு கொஞ்சம் காலையில் தம்பாக்கெலாம் போடுவேன், அதுதான் போட்டு போட்டு வயிறு என்ன இருக்கு, புண்ணாயிடுச்சு. அப்போது சுகம் மட்டும் கிடைக்கிறதில்ல, நீ சொஸ்தமாக வேண்டி விரும்புகிறாயன்னா பான் பராக்கு விட விருப்பம் உண்டா? படுத்திருந்த அவனை கண்டு இயேசு விசாரிக்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டு விரும்புகிறாயா? இப்போ ரோட்டில் பிச்சை எடுங்களோ பாருங்கள், ஏங்க இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? சரி வாங்க, எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஒரு அலுவலகம் வச்சுருக்கிறாரு, ஒரு சின்ன வேலை போட்டு கொடுப்பார், மாதம் உங்களுக்கு சம்பளம், 3 வேளை சாப்பாடு, அங்கேயே தங்கிக்கலாம், ஒரு கபோர்ட்டும் கொடுத்துருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுருவாங்க. வரியான்னு கேட்டா என்ன இல்லை பார்த்தீங்களா? ஏன் இதிலே பழகிட்டான், வேலை செய்ய அவனுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் பிச்சைக்காரங்க பிச்சை எடுத்துக்கினே இருக்குது, கொடுக்குறதில்ல. எல்லாம் அவங்க தாங்குகிறவர்களாம் வாங்குகிறவர்கள் தான். அப்போ விருப்பம் இல்லை, சொஸ்தமாக வேண்டிய விரும்ப, பான் பராக்கு விடணுன்ற விருப்பம் இருக்குதா? ஒன்லி சுகம் மட்டும் இல்லை, குணப்படணும். அப்போ பாருங்க, அந்த மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் இந்த தேவாலயத்தில் இந்த ஒழுங்கெல்லாம் என்னாச்சு, இந்த குருடர், அவங்களுக்கு குருடர் முத்திரையை குத்தி சப்பானிகள், திமிர்வாதக்காரன்னு சொல்லி அந்த அவங்கள அப்படி ஓரங்கட்டி தேவாலயத்தில் வரவிடாதபடிக்கு, கடவுளை தொழுது கொள்கிற புனிதமான இடத்துக்கு அவங்க வரவிடாது, சுகம் பெற முடியாதபடிக்கு, இந்த மதத்தையே சார்ந்து இப்படியே இருந்ததுனால இயேசு என்ன பண்ணார், வந்தார். அங்கே அது பிற்காலத்தில் இந்த யுத்தத்துக்கு வரும்போது அந்த இடம்லாம் சிதைக்கப்பட்டு ஒரு நீச்சல் குளமாக மாறிவிட்டது. ஆனால் அதுக்கு முன்னே பலி செலுத்த வரும்பொழுது அந்த கன்று, ஆடு, மாடு, அந்த மிருகங்கள்லாம் அந்த குளத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, சுத்திகரித்து அதுக்கப்புறம் எங்கே கொண்டு போவாங்க, பலி செலுத்த தேவாலயத்துக்கு கொண்டு போவாங்க.
பலி செலுத்துகிற இடம். அவங்க அங்கே நாணயெல்லாம் மாற்றி எல்லாம் பண்ணி என்ன பண்ணுவாங்க? வாசிங்க 21 அதிகாரம் 14 இருந்து. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். இயேசு தான் அது காரணம். கிளாப் பண்ண மாட்டீங்களா? வர முடியாத ஓரங்கட்டப்பட்ட அனைத்து மக்களையும் எங்கே வர வச்சுட்டாரு? தேவாலயத்தில் வர வச்சுட்டாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா. வரலாம், சப்பானி வரக்கூடாது. 38 வருஷமாக சுகமாக அங்கே ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இங்கே சுகமான மக்கள் கூட்டம் கூட்டமாக போனோன்னே இவங்களுக்கு எரிச்சல். நம்ம எதுக்குடா இங்கே உட்காந்துங்கிறோம்? திரைச்செலவு கடவுள் எனக்கு தான் சொல்லி வாங்கி வாங்கி உட்காந்துக்கிறேன். யாரும் ஒருத்தனை என்ன பண்ண முடியல. அங்கே ஒருத்தர் இலவசமாக தேடி வந்து விசாரித்து தொட்டு என்ன பண்ணுறாரு? எல்லா கும்பலும் எங்கே வந்துடுச்சு? அதுதான். இப்படி மெல்ல 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 நகர்ந்து புறக்கணிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் தேவாலயத்துக்கு வர காரணம் அதுதான். அந்த அப்போஸ்தலர் 3 அதிகாரம் அலங்கார வாசல், அதான் தேவனுடைய மனிதர்கள் பரிசுத்தவான்கள். அதனால தான் பார்த்தாங்க அங்கே வந்து பிச்சை எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வரக்கூடாமல் அந்த குளத்தண்ணிலே ஓரங்கட்டி அந்த மாடுகள் சுத்திகரிக்க பண்ணுகிற அந்த மிருக ஜீவன்கள் அங்கேயே இந்த குருடர்கள் சப்பானிகள் ஆலயத்தை வரவிடம் அங்கேயே இருந்து அவங்களுக்கு சுகமும் இல்லாமல் அந்த பொய்யான வதந்தியை நம்பி ஒரு தேவதூதன் வருவான் ஒரு கலக்கு பெதஸ்தா. இன்னைக்கு கூட நிறைய பேர், நான் உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் விழிப்பாக இருக்கணும். திடீர்னு தேவதூதன் என் வீட்டுக்கு வந்தான், சாட்டை எடுன்னா, உனக்கு என்ன கார் வேணும்னு சொல்லு. இந்த புருடாவையும் நம்பக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு புரியலன்றலாம் ஒரு அலையில சொல்லுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதான் இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணுமா இல்லை பேரோடு சொல்லணுமா? பசுத்தாவுடைய வேலையை கண்டித்து உணர்த்தி, அதுதான் பசுத்தாவுடைய வேலை. கரங்களை தட்டி பாவத்திய நீதிய நியாய கண்டித்து உணர்த்துவார். முதல்ல பொய் பித்தலாட்டத்தை தனியாக எடுத்து வைக்கணும். அப்போ சத்தியம் தெரியும். அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மம்பிரத சோர் மம்பிரத கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சத்யா பொய், சத்யா உண்மை. பொய் எதுன்னு மக்கள் தெரிஞ்சாதான் ட்ரூத்து தனியாக தெரியும். கரங்களை தனி, இல்லைன்னா வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம் நம்ம. கொடிய வஞ்சகத்தை 1 தெசலோனிக்கேயருக்கு சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாதபடியினால், கடவுள் சொல்லி சொல்லி பார்ப்பார், சத்தியத்தை சொல்லுவார், காண்பிப்பார், அனுப்புவார். சத்தியத்தை அறிவீர்கள் எதுக்கு? பாவத்திலிருந்து விடுதலையாக. சத்தியம்தான் ஒரு மனுஷனை விடுதலையாக்கும். சத்தியத்தை அனுப்புவார். அப்போது அந்த தெசலோனிக்கேயர் வாசிக்கிறோம், அந்த சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் பொய்யான அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்பி சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் புறக்கணித்தபடியினால் தேவன் அவர்களுக்குள்ள ஒரு பொல்லாப்பை அனுப்புகிறார். அது என்னன்னா, அந்த பொய்யே உண்மையை நம்பி அதில் என்ன பண்ணு, அவளுக்குள்ளே தேவன் பொல்லாப்பை அனுப்பினார். எடுத்தவங்க வாசிங்க. எடுத்துட்டீங்களா? தெசலோனிக்கேயர் க்ளூ கொடுத்துட்டேன். சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அவர்கள் அந்த பொய்யிலே அகப்படும்படி தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணாராம்? உண்டாக்கினார் அப்படின்னு ரொம்ப தெளிவான வசனம். ரோமரில் பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அடக்கி வைக்கிற மனுஷனுக்கு வானத்திலிருந்து தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட, சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும் படிக்கு. இப்போ சத்தியத்தை விசுவாசில எதை விசுவாசிக்கணும்? அதுதான் உண்மை நினைச்சுன்னா அது மேல் தான் விசுவாசம். பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவனை ஒப்பு கொடுத்துருவார். போ, பொய்யிலே இரு சொல்லி சொல்லி பார்ப்பார். அதே யோவான் 8:21, நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். ஏன்னா அவர் தான் சத்தியம், தெளிவாக சொல்கிறாரு. ஏற்றுக்கொள்ளவில்லை.
அதனால் என்னை தேடுவீர்கள், ஆனால் எதில் சாவ? யோவான் 8:21. நீங்கள் என்னை தேடி. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அவ்வளோதான், போ. வேற யாரும் தேட மாட்டேன், என்ன தான் தேடுவேன். பக்கத்தில் சொல்ல முடியும், இயேசு தான் தேடுவீங்க. பாவத்திலே சேர்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த வந்தவொடனே ஊழியக்காரமாக தீர்க்கதரிசனம், தேவனால் உண்டானவன். பிரச்சனையே அதுதான். கடவுள் பாவத்துக்கு உடந்தை இல்லை. அந்த யோவான் 5 அவன் கடைசியாக அவனை சுகமாக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், உனக்கு அதிக வேறு பிரச்சனையே ஒன்றும் இல்லைம்மா, அவனே அதுக்கு உடந்தை இல்லை, சுகமாக்கிட்டாரு. உன்னை யார் இங்கே இருக்க சொன்னது? எடுத்துக்கிட்டு படுக்க எடுத்துக்கொண்டு என்ன பண்ண நட. சட்டத்துக்கு மாறான்னு அப்படி சொல்லக்கூடாது. அதுவும் ஓய்வு நாளை நீ செய்யக்கூடாது. எப்படிலாம் பாருங்கன்னா வேணும்னே ஓய்வு நாளை சுகமாக்குவார். கரங்களை தெரியும், அதான் நம்முடைய தலைவர். இந்த நாள் அது பண்ணக்கூடாது, அந்த நாளில் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. நியாயமா? நியாயம் இல்லையா? கடவுளே பாவத்தை மன்னிக்கிறாரு. பாவங்களை மன்னிக்க இவன் யார் பார்த்தீங்களா? சாமி வரம் கொடுத்தா கூட ஆமாம் விட மாட்டாங்க. அவன் சுகமாக்குறது பெரிய கிரிமினல் குற்றமா? நம்ம சுற்றிலும் சமுதாயம் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். கரங்களை தேடி சுகமாக்குதல் சமுதாய நல அக்கறை. நம்ம சுற்றிலும் சமுதாயம் நல்லா இல்லைனா நாம் நல்லா இருக்க மாட்டோம். நான் சுகமாக இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்னு கடவுள் பிடிக்குமா? இந்த சபையில் வந்திருக்க எல்லாரும் சுகமாக இருக்குன்றது கடவுள் பிடிக்குமா? கிளாப் பண்ணுங்க. அதுதான் சமத்துவம். நான் மட்டும் நெய்யா வயசு டெய்லி நக்கிண்டு எதிர்க்கிற சகோதரன் கஞ்சி ஊறுகாய் தொட்டுக்க ஊறுகாய் கூட இல்லை கஞ்சி, நான் நெய்யா வயசு நக்கின்னு இருக்கிறேன். என் சகோதரன் கஞ்சிக்கு லாட்ரி, கைக்கு பேட்ரி. இது பேர் சமத்துவம் இல்லை. நான் என்னெல்லாம் சாப்பிட்றோம், என் சகோதரன் என்ன பண்ணோம்? அந்த வசந்த காலம் எங்கே? கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் செய்யலாம். நம்மை சுற்றிலும் சமுதாயம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சென்னை பட்டணத்தில் 12 லட்சம் விபச்சார விடுதி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீங்களும் நானும், இந்த சமுதாயம். சமுதாயம் தான் காரணம். அவங்க அப்படி ஆகிறதுக்கு காரணம் யார்? அந்த அம்மா சொல்கிறாங்க வேலை செய்ய முடியல. அப்படி வேலைக்கு போனால் ஒரு 2-3 நாள் பொறுத்து உன்னை நான் வச்சுக்கிறேன்றான். ஓனரே என்ன பண்ணுறான்? இந்த சமுதாயம் என்ன தள்ளுது, எனக்கு பலன் இல்லை, எனக்கு கடவுள் கணவன் இல்லை, என் குழந்தைகளை நான் காப்பாற்றணும், ஏதாவது வீட்டு வேலை பத்திரம் ஏதாவது பெருக்கி இந்த பாத்திரம்லாம் ஏதாவது வேலை கொடுத்தா பழிச்சுப்போம் சாமின்னு போனால் ஒன்று ஓனர் சொல்கிறான், இல்லை பையன் வந்து என்ன பண்ணுறான், நீ அழகாக இருக்க ஒன்றே வான, நீ சைலண்ட்டாக உனக்கு எல்லா வசதியும் என்ன பண்ணுறேன், உன்னை நான் மனம் பாதிக்க அடப்போடா இப்படி பண்ணுறதை விட நான் என்ன பண்ணலாம், வேசியாவோ போகலாம் மனம். இதுக்கு காரணம் யார்? ஏன் அந்த பெண்ணுக்கு 10 பேர் சேர்ந்து நீ ஒரு 1000 ரூபாய், நீ ஒரு 1000 ரூபாய் ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுக்குறேன், ஒரு பூ ஏதாவது பண்ணு, வியாபாரம் பண்ணு, ஏதாவது பின்னு பேகு பின்னு, ஏதாவது இட்லி கடை என்ன பண்ணு, அதுக்கு என்ன அட்வான்ஸோ நாங்கள் 10 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறோம், தம்பி அக்கா அம்மா நீ ஒரு 1000 ரூபாய் போடு. இந்த அம்மா பாவம் அதை விட்டா அதில் போவாங்களா? ஒரு தொழில் செய்வாங்க. கிளாப் பண்ண மாட்டீங்களா? இதுக்கு காரணம் யார்? சமுதாயம். வெறும் ஹீலிங் சுகம் என்பது ஒரு நபருக்கு மட்டும் இல்லை, 70 பேர் அனுப்பி 70 பேரை சுகமாக்குறார். இறைவன் உங்களை தேடி வந்து விசாரித்து உங்களை சுகமாக்குற மாத்திரமல்ல, உங்களையே சுகமாக்கும் கருவிகளாய் மாற்றுகிறார். எத்தனை பேருக்கு வேணும்? நீ ஒரு ஆள் சுகமாகுதில்லை, எல்லாரும் இந்த தேவாலயத்தில் சுகமாகணும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம், அந்த கிருபை இந்த நாள், இந்த ஆராதனை வேளையில் கடவுள் உங்களுக்கு தரப்போகிறார். ஆயுள் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன எசேக்கியா ஆயுள் என்ன பண்ணுறாரு? கூட்டி கொடுக்கிறார். அவன் ஒரு நாளும் தேவாலயத்தை ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குனதே இல்லை. ஏசாயா 38:1 எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா வியாதிப்பட்டான். ஆயுள் காலம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாளும் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சாக்குனதே கிடையாது. கடவுளுக்கு பிரியமாக இருந்தார். ஆனால் இப்போ வியாதிப்பட்டு என்ன ஆயிட்டாரு? மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறார். அப்போது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா அனுப்புகிறார். அவர் என்ன பண்ணுறாரு? நீ பிழைக்க மாட்ட, உன் வீட்டு காரியத்தை டாக்டர் சொன்னால் பரவாயில்ல,
சொல்றவர் யாரு? வாழ்வு தருகிற கடவுள். கடவுளே சொல்லி அனுப்புற, நீ பிழைக்க மாட்ட. சில பேர் கடவுள் சொல்லிருக்க மாட்டேன், டாக்டர் சொன்னவே பயந்துருவாங்க. அதுதான் முடிஞ்சு போச்சு. மத்தேயு 9:12 பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல். இங்க எத்தனை பேர் சுகவீனமா இருக்க தேடி வந்திருக்கிறார். இங்க எத்தனை பேர் நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கு, சுகமுள்ளவருக்கு வேண்டியதில்லை. இங்க யாரெல்லாம் நிமிர முடியாத பலவீனம், மனவேதனை, என்னை விசாரிப்ப அவங்கள ஒரு பார்வை பாருங்க. சுகமா இருக்கிறீங்களாவே அதுவே ஒரு சுகம்தான். கரங்களை தட்டி நீங்கள் அவங்கள பார்த்து ஒரு லுக்கு, பக்கத்து பசங்களை பார்க்குறீங்களா? அவசரமாக தோத்துறோம் கார் எடுத்துட்டு போயிடுறீங்களே. ஏழைங்களை பார்க்குறீங்களா? புதுசாக அந்த கண்ணு படுதா? ஜீசஸ் பார்த்த மாதிரி பார்க்குறீங்களா? யாரோ கந்த துணி போட்டு, யாக்கோபிலே தான் இருக்குது, உங்கள் ஆலயத்தில் நல்ல பட்டாடை உடுத்தி பொன்மாதுரம் போட்டு மினுக்கான வஸ்திரம் போட்டுருந்தா வாங்க வாங்க, அங்கேருந்தே காரில் இங்கேருந்து விட்டு அங்கேருந்து ஓடி மாலையெல்லாம் போட்டு இங்கே போட்டு அவர் முக்கியத்துவம் கொடுத்து. ஆனால் அதே உங்கள் ஆலயத்தில் ஒரு தரித்திரனும் ஒரு ஏழை சகோதரன் வந்து, ஏய் நீ இங்கே அந்த இடத்துல என்ன பண்ணு, உங்களுக்குள்ள பேதமை உள்ளவளாக இருக்கிறீர்கள். கடவுள் இப்படியா சொல்லி கொடுத்தாரு. ஆகவே அவங்கள ஓரங்கட்டி அவங்கள சப்பானிகளாக குருடலாக சுகம் பெறாதவர்களாக அங்கே உட்காந்து இயேசு என்ன பண்ணுறாரு? முதல்ல வந்தார் இந்த சப்பானி, எல்லா குருட சப்பானி என்ன பண்ணிட்டாரு? 21:14 மத்தேயு 21:14 மத்தேயு 21 அதிகாரம் குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். யார் வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டு தடுத்து வச்சாங்களோ, சுகம் இல்லாமல் இருந்தாங்களோ, தேடி வந்து விசாரித்து சுகம் தருகிற கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மொத்த குருடரையும் சப்பானை மொத்த பேரும் சுகமாக்கி இப்போ எல்லாம் தைரியமாக எங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க? அதன் அடிப்படையில் தான் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் நாடோறும் தேவாலயத்தில் பிச்சை. இதுக்கு காரணம் ஜீசஸ் தான். கரங்களை தட்டி இந்த அளவுக்கு கிட்ட வந்துட்டாங்க. இப்போ அடுத்தது அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? எங்களை நோக்கி பார், ஏதாவது கிடைக்குமான்னு என்ன பண்ணுறான்? சொல்ல, பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில், ஆனால் என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் நீ எழுந்து நடந்து குதித்து பின்னால் போல ஆலயத்துக்கே வரக்கூடாது. உள்ளவே வந்துட்டான். கரங்களை தட்டி உள்ளவே வந்துட்டான் தேவோட நாம. அதனால தான் என்ன பண்ணுறாங்க? பலியை வாங்கி தின்னுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே காயின் மாற்றுறது, புறா விற்கிறது, அதுக்கு மேலே உள்ள அந்த ஆலயத்தை கடவுள் என்ன பண்ணுறாரு? வந்து காசு பலகை காரு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? வாசிங்க அந்த வசனம். அங்கே தான் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் இன்றைக்கும் ஒரு தரம் வாங்குறவங்களாம் வாங்கலாம். முருங்காய், கத்திரிக்காய். நல்ல வேலை நம்ம சபையில் அப்படிலாம் இல்லை. கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்படி இருந்தால் பாஸ்டே சாத்தி எடுத்துருவார். சொன்னார் பாரு, திருட போலீஸ்கிட்ட மாட்டின மாதிரி ஹோம்ஒர்க்காக கொடுத்து. அப்படிப்பட்ட ஒழுங்கெல்லாம் தேவாலயம் இது புனிதமான இடம். கடவுளை தொழுது கொள்ள சத்தியத்தை மக்கள் விடுதலையாய் வரணும். கரங்களை தட்டி எல்லாம் சமத்துவமாக இருக்கணும். இங்கே சர்ச்சுக்கு வந்தவங்களை குணமாக்குவார், வெளியில் இருக்கணும் என்ன பண்ணுவார்? குணமாக்குவார். எல்லாரும் குணமாக்குவார். எல்லாரும் சுகமாக இருக்கணும். அதனால் சுகம் இருக்கிறது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்குரியது மாத்திரம் இல்லை. 70 பேர் சகல அசுத்தாவியும் சகல பிணியாளிகளை நீக்கி அவளை சொஸ்தமாக்க அவர்களை அபிஷேகம் பண்ணி 70 பேரும் ஒருத்தர் மட்டும் ஸ்பெஷலிஸ்டில் ஹீலிங் என்னவோ அவர் மட்டும் அதை குத்தகையாக வாங்கிட்டா மாதிரி மற்றவங்கள சோரி பிடிச்சா மாதிரியும். ஹீலிங்னா உங்களுக்கு யார் தான் ஞாபகம் வரும்? சொல்ல மாட்டேன். இக்காலத்து யாரை தான் மண்டையில் வரும் உங்களுக்கு. ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அல்ல, நீங்கள் எல்லாரும் குணமாக்கும் கருவிகள். கரங்களை தட்டி மக்களை பாருங்க, விசாரிங்க. ஆண்டவர் பார்க்குறார். 38 வருஷமா வியாதி, அவன் அநேக வருஷமா வியாதிசன் என்று அறிந்து அவன் கிட்ட என்ன பண்ணுறாரு? நான் பிறகுக்கு முன்னாலே உட்காந்துக்கிறேன், இனி இங்கே இருக்கக்கூடாது, எந்திரி உன் படுக்கை நட்ட
ஓய்வு நாளாக இருந்தது. ஆண்டவர் சுகமாக்கினார். மத்தேயு இப்போ வாசிக்கிறோம், மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்குறோம். அங்கே 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் தன் ஆஸ்தியெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் அடையவில்லை. 1990 ஆண்டு இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த கைகளினால் விக்கிரகங்களுக்கு தூபம் காண்பித்து கொண்டிருந்த ஒரு கோவில் பூசாரி ஸ்ரீனிவாசன், இயேசுன்ற பேரை சொல்லவே வெட்கப்பட்டவன். அப்படி பேரை நான் உச்சரித்தே கிடையாது. எப்போது ஓம் ஸ்ரீராமன் ஜெய் சொல்லுவேன், கீதையை படிப்பேன், சதுர் வேதங்களை படிப்பேன், முழுகி படிப்பேன். இந்த கைகளினால் விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுறது ஒரு பூசாரி. அதுக்கு எனக்கு மேலே இருந்த ஒரு எல்லப்பாச்சார் தட்டை எப்படி பிடிக்கணும், எப்படி ஆட்டணும், எப்படி ஏற்றணும், எப்படி இறக்கணும் நன்னா புட்டுறான்னு சொல்லி கொடுத்தாரு. மணியை எப்படி ஆட்டணும், தட்டை எப்படி தூக்கணும், எப்படி ஏற்றணும், எத்தனை முறை ஆட்டணும், தப்பி தவிர கீழே போட்டுறாதரா அபிஷ்டு. அதுக்கு ஒரு ட்ரைனிங். இப்படி யாரும் இப்படி இருந்த என்னை ஆண்டவர், என்னை ஒரு பூசாரியாக இருந்த என்னை, மற்ற எந்த தெய்வம் மனிதனை தேடியே வரல, இயேசு மனிதனை தேடி வந்து இல்லை, விசாரித்து சுகமாக்குகிற கடவுள். கரங்களை தட்டி இப்போ உனக்குள்ளே வரப்போகிறார். அதுதான் பரலோகத்தை விட்டு தன் ஸ்தானத்தை விட்டு மனிதனுடைய ஆன்மாவில், மனிதனுடைய ஹிருதயத்தில், மனிதனுடைய ஆவில் கடந்து உள்ளே வரப்போகிறதுனா அவருக்கு பேரே கடவுள். நீங்கள் திறந்தீங்களா அவர் என்ன பண்ணுவார், உள்ளே வந்துடுவார். என்னுடைய தாயின் பெயர் ராஜராஜேஸ்வரி, 12 பிள்ளைகளை பெற்றெடுத்த மகராசின்னு சொல்லுவேன் நான். 10 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், நான் தான் 7வது நபர். எனக்கு மேலே 5, கீழே 4, மேலே 1, கீழே 1. இப்படி இயேசுவை அறியாமல் இருந்தேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இயேசுவே சோறு போடுவார்னு அனுப்பிட்டாங்க. இப்போ பார்த்தா இயேசு தான். அப்போ நான் பியூர் வெஜிடேரியனாக சாப்பிட்டேன், இப்போ நான் வெஜிடேரியனாக சாப்பிட்றேன். பியூர் வெஜிடேரியனுக்கும் எல்லாருக்கும் எல்லாமானே. யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன், நீ நான் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன். வாழ்ந்திருக்கும் தெரியும், பரிபூர்ணமடவும் பட்டினியாக இருக்கும், எந்த இடத்திலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்ட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம் பாஸ்ட் வீட்டில் சாப்பிட மாட்டேன். ஐயோ இந்த கவிச்சு பிடிக்க அதை ஆளை விடுங்க. இல்லை தனியாக தான் சமைச்சு வச்சுருக்கேன். நான் நெய்யில் ரவா இட்லி, வெண்பொங்கல், கீரை, பச்சரிசி தான் சாப்பிடுவேன். புழுங்கல் அரிசி சாப்பிட்டா கொட்டை அரிசி எனக்கு இறங்காது. கன்னியாகுமரி போனீங்கன்னா கோதுமை சைஸில் இருக்கும், பச்சை அரிசிலாம் கிடையாது. ஆமாம், பரிசுத்தவர்கள் உபசரிக்கிற ஒரு நல்ல பட்டணம் கன்னியாகுமரி. கரங்களை தட்ட மாட்டீங்களே. கிருபாசன ஜெனரல் கன்வென்ஷன் சாது தாசையா, அங்கே போய் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு வந்தேன். இது வரைக்கும் யாரும் சொல்லாது. தேசமோ செழிப்பு, ஜனங்களோ புளிப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல் ப்ராபசி. தேசமோ ஆமாம், நம்மளை மாதிரி தண்ணிக்கெலாம் பஞ்சம் இல்லை. வீட்டுக்கு எதிர்க்க காவா ஓடும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தண்ணி, அதிலே குளிச்சிக்கலாம். ஒரு ஆள் மண்டையை போட்டால் எங்கேயும் கல்லறை சீட்டு சந்தா கட்டினியா அங்கே அதெல்லாம் கிடையாது, பின்னாடியே இருக்கும் கல்லறை. அவங்கவுங்க வீட்டுக்கு பின்னால் கல்லறைக்கு பிரச்சனை இல்லை, தண்ணிக்கும். அது சொன்ன பாலும் தேனும் கொடுக்குறத தேசம்னாரு. எப்போ அந்த பால் இல்லை பார்த்து ரப்பர் பால், அதை கொஞ்சம் வாயில் ஊற்றிப்பார், அப்புறம் அம்முன்னு ஆயிடுவேன். இஸ்ரவேலுக்கு ஓடினது பாலும் தேனும் ஓடுற கரங்களை தட்டி, இது பால் ரப்பர் தேனு கூடு, அப்படி குத்தினா அதில் தேன் வரும். அப்போதான் சொன்னேன், இவர் 40வது வருஷம் ஜெனரல் கன்வென்ஷன் ஓட்டிக்கிட்டே வருவார். இன்னொரு பாசம் 49வது கன்வென்ஷன் இவர் மூடிக்கிட்டே வருவார். குளித்துறை என்ற இடத்துல போகிற இடத்துல ஒயின் ஷாப் வச்சா கூட ஆண்டவர் ஒயின் ஷாப். பார்த்தீங்களா, சுகம் இருக்குது, குணப்படலை, மல்ல மாதிரித்தனம் மாறல. ஒயின் ஷாப் வச்சா கூட யார் பேரில் தான் பார்த்துங்க. இப்படி குணமடையவில்லை. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை, சுகம் என்பது குணமாக்குதல் முக்கியம், அதுவும் இணைஞ்சிருக்கு. சுகம் என்பது சமுதாயம் முக்கியம், நம்ம சுற்றிலும் இருக்கிற ஜீவராசிகள் முக்கியம். ஆடு மாடு செடி கொடி குளம் ஏரி ஆறுகள், கால்வாயில் கப்பல் ஓடின கால்வாயில் இன்னைக்கு கூவார மாறி போச்சு. பக்கிங்காம் கால்வாவா
கப்பல் போனது அது. ஆனால் அது கூவாரம் போனதுக்கு காரணம் என்ன? சமுதாயம் சரியில்லை. எல்லாம் ஏரியெல்லாம் குளம் கட்டி இன்றைக்கி எல்லாம் நம்ம சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் சமுதாயம் இருக்கணும், நம்ம விசாரிக்கணும், மக்களை பார்க்கணும். இது அனைத்திலும் சுகம் கடவுள் வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி ஒன்லி ஹீலிங் ஹீலிங் அதில்ல. இந்த குணமாகுதல் முக்கியம், சமுதாயம் முக்கியம், நம்மை சுற்றிலும் இருக்கிற. அப்போ பாருங்கள், இந்த எசேக்கியா ராஜா ஒரு வாரம் கூட ஆலயத்தை பரிசுத்த குலைச்சார். இப்போ மரணத்துக்கு ஏதுவானவர். அவர் என்ன பண்ணார்? சுவர் வாரமாக திருப்பி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாரு? கண்ணீர் வடிக்கிறார். நீங்கள் அழுதிங்கன்னா 4 செவுத்து மத்தியில் தான் என்ன பண்ணோம்? சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் அழுத வீடியோ எடுத்து ஃபோட்டோ போடக்கூடாது. பக்கத்து கைப்பிடிச்ச நீ அழுதன்னா எங்கே அழுகணும்? பர்சனலாக அழுகணும். சுவர் ஓரமாக திருப்பி கத்தாவே நான் நலமும் உத்தமமான செஞ்சேன் நினைத்தேன், நீ பிழைக்க மாட்டே செத்துருன்னு சொன்ன அதே கடவுள் ஆயுள் முடிஞ்சவன மறுபடியும் அனுப்புகிறாரு. உனக்கு எத்தனை வருஷம் தரேன்? 15 வருஷம். ஏன்னா அடுத்த ராஜா இல்லை. அந்த எசேக்கியா ராஜாவுடைய ராஜாவுக்கு வயசு இல்லை. அந்த 15 ஆச்சுன்னா அவர் ராஜாவாக தகுதி வந்துடும். கரங்களத்தை அதுக்கு தான் கடவுள் 15 போட்டார். அவர் எழுதுகிறார் 20ஆம் வசனத்தில் என்ன எழுதி வைக்கிறாரு? அந்த சுகம் பெற்றவனை எழுதி வைக்கிறதுல நமக்கு ஆலயத்தில் வந்தால் உற்சாகமாக பாடணும், நல்லா வாசிக்கணும், அதில் ஒரு மனம் வேணும். 20ஆம் வசனம் ஏசாயா 38:20. கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம், ஆகையால் எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். எத்தனை பேர் ஆலயத்தில் வந்து வாசிக்க வாஞ்ச? சில சபைகள்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லை. அப்போல்லாம் நாங்களாம் சோத்து பார்க்க கும்மனூர் அனுபவம்லாம் கை தூக்கு. எத்தனை பேர் எங்களோட இந்த ஊழியத்தின் பாதையில் கை தூக்க? ஒரு சர்வே எடுத்துடலாம். ஒரு ஆள் தான் இருக்கிறார். அவருக்கு இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இப்போ வந்தது. இந்த கை பாருங்க, அப்படியே கருப்பாக காப்பு காய்ச்சி போயிருக்கோம். பேண்டை மாட்டிக்கின்னு தம்க்கு தம்க்கு தம்க்குன்னு டான்ஸு. நீங்கள் என்ன பாஸ் ஆடுவார் பாரு, வடகர மோகனை அதிர்ந்துருவார். சோத்து பார்க்க அனுபவம் அப்போ எதுவுமே இல்லை. ஆனால் மகிமையான ஊழியம் இப்போ இருக்கிறோம்னு இல்லை. பாட உதவிக்கு ஆட்கள் கிடையாது. இப்போ வேணுகோபால் விட்டாவே நல்ல பிரசங்கம், பாஸ்டே தேவை, உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். கர்த்தருனை ஆசீர்வாதம் மட்டும் பண்ணலாம், மற்றெல்லாம் வேணுகோபாலே பார்த்துருவார். சொல்ல முடியாது. சீக்கிரத்தில் கிளை சபை போதகராகவும் மாறிடுவார். கரங்களை தேட்டு அந்த அளவுக்கு உற்சாகம். கிளாப் பண்ண மாட்டீங்களா? உற்சாகப்படுத்தணும். காலத்தை பார்த்தால் இன்னும் எப்படித்தான் இருக்கிறோம்? பால் குடி. சீக்கிரம் வளர்ச்சி அடையணும். இப்படியே இருக்கக்கூடாது. சபைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் சுகம் பெறணும்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் என்னை ஆசீர்வாதம், நான் சுகமாக இருக்கேன், எல்லோரும் சுகமாக இருக்கணும்னு நினைக்கணும். நம்ம சுற்றிலும் சமுதாயம் அவங்களுக்காக ஜெபிக்கணும். யோபு தன் சிநேகிதனுக்காக அவனவன் தனக்கானவங்கள பிறருக்கான. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே. இயேசு வராரு, அவனை உற்று பார்க்குற, அவனை தொடராரு, சுகமாகணும் விரும்புறியான்னு கேட்குறாரு, தொட்டு சுகப்படுத்துகிறாரு. அது பாருங்க, மார்க்கில் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அந்த சுகம் பெற்றவனை பார்த்து மேல் கூரையிலேருந்து இறங்கி அவனை சுகமாக்கிட்டார். அவனை ஒரு வார்த்தை சொன்னா பாரு, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பாரு. இந்த மாதிரி நீங்கள் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா டாக்டர்ஸ் உங்களை வாமகனேன்னு கூப்பிடுவாங்களா? நீங்கள் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா நீங்கள் பேஷண்ட்டு, நீங்கள் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா நீங்கள் கேஸு. வாமகனே வாமகளே எந்த டாக்டர். ஆனால் இயேசுகிட்ட வந்தால் நீங்கள் கேஸ் இல்லை, பேஷண்ட் இல்லை, நீங்கள் குமாரர்கள், நீங்கள் குமாரத்திகள். கரங்களை திரு மகனே. மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமா? இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே. பார்த்தீங்களா, இயேசுகிட்ட யார் வந்தாலும் உறவு கொள்ள விரும்புகிறார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை எத்தனை பேர்களோ பாருங்க. அன்பான வார்த்தை பாருங்க. அந்த ஒரு வார்த்தை உறவு சம்பந்தப்படுத்தி மகனேன்னு ஒரு வார்த்தை தனியாக நிற்குது பாருங்க. மகனே. நீங்கள் எப்போது ஹாஸ்பிட்டலில் போய் ஃபீஸ் கட்டிட்டு எல்லாம் பண்ணுறீங்க, உங்களை ஒரு முறையாவது டாக்டர் வா மகனே அப்படியா?
அடிக்கடி வாமகனேன்னு சொல்லுவாங்க. அவர் கொடுப்பது ஒரு வேளைக்கு இந்த மாத்திரை, இது இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னே சாப்பிட்றதுக்கு பின்ன மொத்தத்தை சேர்த்து ஒரே வேலை போட்டுக்க வேண்டியதானே. மருத்துவம் முடியாது, மனக்கவலைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, ஆத்துமாவுக்கு எந்த மருத்துவரும். ஆனால் இவர்கிட்ட வந்தால் முதல்ல உன்னை எப்படி கூப்பிடுவார் சொல்ல மாட்டீங்களா? நான் தாண்டா வந்துக்கிறேன். அப்படியா? மாடசாமி வந்துக்கிறேன், அந்த சாமி வந்து எல்லாம் உக்கரக தெய்வம், அந்த தெய்வம்னு சொல்லுவாங்க. உக்கர தெய்வம் உள்ளே வரக்கூட, வெளியே போயிடணும். கல்வி, செல்வம், வீரம் அப்படி தர்ற பகவான்லாம் உள்ளே இருக்கணும். இந்த வேலை எதுவும் சூலாயுதம் சுருட்டு எதுவும் வச்சு எல்லாம் அதெல்லாம் வெளியே இருக்கும். அது பெரிய உக்கர தெய்வம் சொல்லுவான். சிறு சிறு தெய்வம், பெரு பெரு தெய்வம், ஆளுக்கு ஒரு தெய்வம், மதத்துக்கு ஒரு தெய்வம், சைவத்துக்கு ஒரு தெய்வம், வைணத்துக்கு. ஐயோ எங்கெங்கேயோ போனேன். ஆனால் இவர் என்னை தேடி வந்துட்டார். கரங்களை தேடி பக்தி உள்ளவனை நமக்காக தெரிந்து கொள்ளாண்டார். அட காஞ்சி ஸ்ரீ லாசரஸ் இன்னைக்கு ஆண்டவரின் பேரை பெருமைப்படுத்தி ஒரு பைந்தாங்கோலின்னு சொன்னாங்க, என்ன தொடனடிங்கன்னு சொன்னாங்க. ஒன்றுத்துக்கும் உதவக்குள்ள பட்டக்கான். ஆமென். தம்பி, நான் பிறந்த காஞ்சியில் நேற்று. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்களை சுகமாக்குது மாத்திரம் இல்லை, உங்களையே பக்கத்தை பாசுங்க, உங்களையே சுகமாக்கும் கருவிகளாய் ஆண்டவருடைய வல்லமை இன்னைக்கு இறங்கி உங்கள் மேலே ஒரு அபிஷேகம். நீங்கள் வாயை திறந்து பேசினாலே ஆறுதல் கிடைச்சிடும். சில பேர் இஸ்லாமிய சகோதரி கறி வாங்க போனால் அவங்க கிட்ட மட்டும் என்ன பண்ணுறதில்ல, எப்படி இருக்கீங்க பாய், பூமா நல்லா இருக்காங்கன்னு கேளு. ஏன் அங்கே மட்டும் கேட்க மாட்டேன்? ஏன் கை புரியுது? அவங்கள பார்த்தால கை நடுங்குது. பரதா போட்டு வந்தவ அவளுக்கு கை புரியுது, கை நடுங்குது. அவங்களும் நம்ம சகோதரர் இல்லையா? அவங்களும் அந்த மீட்பு வேண்டாமா? அவங்களுக்குள்ள ஆத்மா. எசேக்கியேல் 18:4 சொல்லுது. இப்படி ஒரு வசனம் வேற எங்கேயுமே இல்லை. இருந்தால் காட்டு, எந்த பக்கம்னு காட்டு, எந்த பக்கம் எந்த அதிகாரம்னு காட்டு. வாசிப்போமா? ஜெபம் பண்ணலாம். பாஸ்டர் வந்து உட்காந்துட்டாவே போதும், முடிச்சிடுன்னு அர்த்தம். சரி சரி. எசேக்கியேல் 18 அப்படி படிக்கூடாது. கொஞ்சம் நன்னா இழுத்து போடணும். இதோ இன்னும் கொஞ்சம் நன்னா இழுக்கணும். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடைய. கிளாப் பண்ணுங்க. இஸ்லாமினுக்குள்ளே இருக்கிற ஆத்துமா என்னுடையது, அயர்வாளுக்குள்ளே இருக்கிற ஆத்மா என்னுடையது, சங்கராச்சாருக்குள்ளே இருக்கிற ஆன்மா என்னுடையது. இப்படி எங்கன்னா இருந்தால் உங்கள் புத்தகத்தில் காட்டு. எசேக்கியேல் அதிகாரம் பக்கம் சொல்லுங்க சத்தமா. இந்த மாதிரி குர்ஆனில் காட்ட முடியுமா? பகவத்கீதை அக்ஷர புக்ஷா ஓங்காரம் பிரணவ மந்திரம் பிரஸ்தானத்திரயம் பகவத்கீதை கந்தபுராணம் சிவபுராணம் உபபுராணம் அக்கினி புராணம் சூரிய புராணம் பிரமம் பதுமம் சைவம் பௌடிகம் நாரதீயம் மார்க்கண்டேயம் ஆக்கினேயம் பிரமணவர்த்தம் லயங்கம் கூர்மம் துர்வாசம் சிவதன்மம் நந்தி ரிக் யசுர் சதுர்வர்ணம் ஜன்ம நஜாயுதே சூத்திரம் ஜன்ம அஜாயுதே துவஜயம் சதுர்வர்ணம் மயா சிஷ்டம். எந்த பக்கம் எந்த அதிகாரம் காட்ட முடியுமா? நம்ம காட்டலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் பக்கம். இங்க இருக்க மற்ற உலகம் முழுது இருக்கிற எல்லாம் சொல்லுங்க, மனிதனுக்குள்ள இருக்கிற ஆவி ஆத்துமா சரீரம், எல்லா மனிதனுக்குள்ள இருக்கிற ஆத்துமா யாருது? ஏன் ஆத்துமான்றாரு. கரங்களை என்னுடையது. அதனால தான் நம்ம சகோதரத்துவம், அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும். மனிதன் உலகம் முழுவதும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு, அதனால தான் ஜெபிக்கிறோம், அவளுக்காக தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். எப்படியாகணும் எல்லா ஆத்துமா. சீனிவாசன் எனக்குள்ளே இருக்கிற ஆத்மாவும் அவரது தான், உலகம் முழுது இருக்கிற எல்லாத்தையும். ஆம்பளை ஆண் பெண்ணு தான் சரீரத்தில், ஆனால் ஆத்துமாலாம் ஒன்று தான். ஆம்பளை ஆத்மா பொம்பளை ஆத்மா இல்லை. ஆமாம். ஆதியாகமம் 35:18 மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது பெண்ணுக்குள்ளே இருக்கும் அதே ஆத்மா தான் ஆணுக்குள்ளே இருக்கு. சரீரத்தில் மட்டும்தான் ஆண் பெண், மூன்றாவது பாலினம் வேற. டாக்டர் கலைஞர் அவளை குருடர் அப்படிலாம் சொல்லாமல் அவங்களுக்கு சூப்பர் பேர் கொடுத்தார், முத்தமிழ் அறிஞர். மாற்று. கரங்களை தட்ட மாட்டீங்க. எப்படி சூப்பராக இருக்கா? கிளாப் பண்ண மாட்டீங்களா? என்ன பேர்? கொரடை முடவன் திமிர்வாதம் பிடிச்சவன்
மனம் புண்படும்படி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அவருக்கு இன்னும் ஒரு திறமை இருக்குது. அவருக்கு பேரை மாற்று திறனாளி அப்படின்னு வச்சு. ஆகவே இந்த தேவாலயத்தில் ஆண்டவர் உங்களை சுகமாக்க விரும்புகிறார். ஒருவேளை நிமிர முடியாத பலவீனம், அதான் மார்க் நம்ம பார்த்தோம் 5ஆம் அதிகாரம் 25 12 வருஷம், லூக்கா 13:10-16 18 வருஷம், எல்லாம் தேவாலயத்தில் தான். தேவாலயத்தில் எல்லாம் ஓய்வு நாள் தான். ஏசாவில் சுகமாக 12 வருஷம்னால சுகமாக்கினார். 18 வருஷமாக சாத்தான் கட்டியிருந்த ஆபிரகாம் குமாரத்தியாக இவளை இந்த ஓய்வு, இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா, அவிழ்த்து விட்டார், கட்டு அவிழ்த்தார். 38 வருஷம் பெதஸ்தா குலத்தண்டில் படுத்து அவனை எழுந்து, அவனை அந்த நாள் ஓய்வு நாள், அவனை தொட்டு தேடி வந்து விசாரி சுகமாக்கின ஆண்டவர். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சுகவீனமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், உங்களை நண்பர்கள் யாராவது மருத்துவமனையில் இருக்கலாம், அல்லது தூர தேசத்தில் இருக்கலாம், இல்லை மனக்கவலை இருக்கலாம், என்னை யாருமே விசாரிக்கல. ஆனால் இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற அந்த இயேசு மதத்தின் தலைவர் அல்ல, உனக்கு வாழ்வு தருகிற கடவுள். உன்னை எல்லாம் கைவிட்டுருக்கலாம், ஆனால் இவர் உன்னை தேடி வந்து விசாரித்து உன்னை குணமாக்கும் கடவுள். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.